நம்ம வந்து அடுத்து பினாயில் மிக்ஸ் பண்ணுவோம். பினாயில் மேக்கிங் செய்வோம். அந்த விஷயத்துலேருந்து இப்போ பார்ட்டு 7க்கு வந்துருக்கோம். 7 வந்து ஃபுல் ப்ரிப்பரேஷன் முடிய போகுதுங்க. ஃபைனல் இது பாருங்கள். ரோஸ்க்கு வந்து நல்லா மாறிடுச்சு. கலர் மாறினதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த சென்டெல்லாம் அப்போ இன்னும் நல்லா காம்பினேஷன் ஆகும். ரோஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா மிக்சிங் ஆகட்டும். ஸோ அடுத்தது வந்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல் கவர் பண்ண போகிறேன். கவர் பண்ணால் தான் அந்த வாசம் வெளியே போகாது. எப்போயுமே உள்ளே நம்ம செட் பண்ணிட்டோன்னா பிளாஸ்டிக் கவர் போட்டு ஃபுல் டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் டேப் வழியே நம்ம வாட்டர் பாட்டில் வச்சு பிடிச்சிட்டு மூடி போட்டு டைட் பண்ணிட வேண்டியதான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸு கிட்ட போகணும். அவ்வளோதான். ஸோ நான் இது ஏன் இப்போ பண்ணேன்னா, ஆரம்பத்தில் நானும் ஓப்பனில் பண்ணேன். அப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கையெல்லாம் அலர்ஜி ஆகிட்டு இருந்துச்சு. அந்த வாசனை எப்பவுமே ஒரு பாதிக்கு பாதி தான் இருக்கும். நல்ல ஒரு ஹெவியான வாசனை போட்டால் பாதிக்கு பாதி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ட்ரம்மில் அடைச்சி வச்சுக்கிறதால நல்ல வாசனை கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க கஸ்டமர். முன்னைக்கு இப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குப்பா, சிறப்பாக இருக்குப்பாங்கிறாங்க. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு 7 இயர்ஸாக பண்ணுறேன் இல்லையா, என்னுடைய சீக்ரெட் இது தாங்க. ரொம்ப பக்காவாக போய்ட்டுருக்கு. நான் வந்து இந்த ட்ரம்மு வந்து ஒரு 750 800 அந்த இந்த ஒரு ட்ரம் வாங்கினேன். வாங்கிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ஹார்ட்வேர் கடையில் வந்து இந்த செட்டப்பாக கொஞ்சம் கேட்டிருந்தேன். நான் என் விருப்பப்பட்ட மாதிரி கேட்டிருந்தேன். ஒரு எலக்ட்ரிஷனை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதேமாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறை, இது எப்படி இது பண்ணுன்ட்டு. இந்த வழிமுறை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி பிடிச்சிங்கன்னா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஃபில் பண்ண முடியாதது இருந்தால் கூட இந்த இது ட்ரம்முக்குள்ளே இருந்துக்கும். தேவையான அளவுக்கு அப்பப்போ திறந்து இந்த வாட்டர் பாட்டில் எடுத்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு அதிகமான பாட்டிலில் நீங்கள் உற்பத்தி செய்ய முடியும். மிக எளிமையாக இருக்கும், சிரமம் இல்லாமல் இருக்கும் இந்த வழிமுறையில். ஸோ இதை தெரிஞ்சுக்கிங்க. உங்களுக்கு சேஃப்டியாகவும் இருக்குங்க, கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபை கிடைக்கும். ஓகே. இந்த பகுதியிலேருந்து அடுத்தது வந்து என்ன வரப்போகுதுன்னா, நம்ம வந்து கால்குலேஷன் பண்ண போகிறோம். எவ்வளோ கிடைக்குது என்ன இதுன்ட்டு கால்குலேஷன் பண்ண போகிறோம். அதுக்கு படிப்படியாக அடுத்து இந்த மார்க்கெட்டிங் விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படின்ட்டு நான் சொல்ல போகிறேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை தள்ளி விட்டுட்டு ஆளுங்கிற விஷயத்தையும் தள்ளி விட்ருங்க. ஓகேங்களா? தொடர்ந்து என்னோடய சேனலில் தொடர்ந்து வந்துட்டுருங்க. உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை உங்களுக்கும் கொடுப்பேன். நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. ஓகேங்களா? நான் இப்போ வந்து இந்த 50 லிட்டர் ஃபில் பண்ண போகிறேங்க. ஓகே. புரியுதுங்களா? ரோஸ் கலராக மாறிவிட்டது. ரோஸ் கலர் பின்னாலும் பிடிச்சிட்ருக்கோம். நல்லா பார்த்துங்க. 100 பாட்டில் ரெடி ஆகிடுச்சு. 100 பாட்டில் நான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருப்பேன். 100 பாட்டில்